அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கலந்து இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி வரக்கூடிய இந்த மாதத்தில் முதல்ல நமக்கு தேவை வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது இந்த மாதத்தில்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏர்னிங் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர கதிர இந்த மாதமும் இருக்கார். ஆக இந்த ஐப்பசி மாதத்தில் மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் வந்துட்டார். இந்த மாதம் குரு உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த காரியம் பண்ணாமல் ரொட்டீனாக நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை மட்டும் இந்த மாதத்தில் பண்ணால் போதுமானது. முதல்ல நமக்கு இந்த மாதத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் வருமானம் பண்ணி ஆகணும், சம்பாதிச்சாகணும். உடனே நம்முடைய ஏர்னிங் அப்படிங்கிறது 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று நம்ம ஜாப் இருக்குது, ஒன்று நம்ம பிஸ்னஸ் இருக்குது. இந்த மாதம் முதல்ல நம்முடைய ஜாபில், வேலையில், ப்ரொஃபஷனலில், கரியர் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 8ஆம் இடத்துக்கும் வந்துடுறார். இதெல்லாமே நல்லதா அப்படின்னு பார்த்தா சுமாரான பலன் தான். குறிப்பாக இந்த உங்களுக்கு ரொம்ப ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்தை, சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக ஏதாவது ஒரு வேலை, வருமானம், ஏர்னிங் என்பது நமக்கு இந்த மாதமும் தொடர்கிறோம். பட் வேலை இருந்தால் கூட அந்த வேலையில் நம்ம பெரிய ஹை லெவலில் இருக்கமா அல்லது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கமா அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் பெரிய ப்ராப்ளம் இல்லைனால் கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறதான் யதார்த்தம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், அல்லது எனி அதர் எம்என்சியில் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் 7, 8 2 ஸ்தானங்களில் அவர் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக ஐப்பசி 7க்கு அப்புறம் இன்னுமே நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கான ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பெரிய லெவலில் சுச்சுவேஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க, குவாலிஃபைடு கம்மியாக இருக்கிறவங்க பெரிய லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் இதையெல்லாம் பார்த்து வருத்தப்படாதீங்க. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாபில், உங்களோட கரியரில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த சப்போர்ட்டிங்குமே இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். உங்களுடைய சுப்பீரியரோ யாராக இருந்தாலும் பெருசாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்டும் பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஜேர்னி பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானமாக இந்த மாதம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறனால எஃபர்ட் எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க.
ப்ரொமோஷன் வரல அல்லது இன்க்ரிமெண்ட் வரல, ஏதோ போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல, எனி மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்கள், ஸோ எல்லா விதமான வேலையாட்களுடைய உறவுகளை சுமூகமான ஒரு சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது வேலையாட்களால் நமக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ எல்லா நேரமும் கிரகங்கள் நமக்கு ஃபேவரபுளாக நல்ல விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆகையினால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் கடன் இருக்கோ உங்களுடைய கடன் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட், இது தீபாவளி மாதம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுலேயும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை. யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் அதே சமயத்தில் தொழிலில் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது கொஞ்சம் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. ஆக தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது, ஏர்னிங் இருக்குது, ப்ராஃபிட் கையில் வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் எல்லாமே இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாதத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க. ஒன்று, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது இந்த மாதத்தில். நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்குது. அதுலேயும் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் நம்ம பெருசாக ஷேரில் எதாவது பண்ணால் பணம் வருமா அப்படின்னு பார்க்குற போது நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவோ அதை பண்ணுங்கள். ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், எனிவன் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலாக இருக்குது. பட் இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள். அதெல்லாமல் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும் தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வேலை, உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.